Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற அந்த ஸ்லீவ் டிசைனை இந்த கிளாத்ல இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி இந்த வர்க் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். First, நான் இந்த டிசைனோட சென்டர்ல ஸ்டெம் மாதிரி வரக்கூடிய இந்த இடத்துல இந்த கட் பீட் and sugar bead யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வளைஞ்சு வரக்கூடிய எந்த டிசைனா இருந்தாலுமே அதில் வந்து நீங்க ஒவ்வொரு பீடா வச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த வளைஞ்சு வரக்கூடிய அந்த டிசைன் வந்து கரெக்ட்டா இதே மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த சென்டர்ல ஸ்டெம் மாதிரி வரக்கூடிய டிசைன் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த பூ டிசைன்ல கீழ இருக்குல்ல அதே மாதிரி வளைஞ்சு வரக்கூடிய இடத்துல சென்டர்ல எப்படி ஸ்டிட்ச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த இடத்துல இந்த 4mm antique bead யூஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ட்ல ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஃப்ளவரோட சென்டர்லயும் முன்னாடி மாதிரியே இந்த கட் பீட் and sugar bead யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த 4mm காப்பர் பீட் யூஸ் பண்ணி சென்டர்ல நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சென்டர்ல அந்த பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணும்போது கேப் இல்லாம ஸ்டிட்ச் பண்ண பாருங்க. அப்பதான் பார்க்கிறதுக்கு வந்து நீட்டா அழகா கிடைக்கும். நான் ஏன் காப்பர் பீட் வந்து சென்டர்ல வச்சு ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல நம்ம வந்து சென்டர்ல கொடுக்கும்போது அது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நீட்டா அழகா தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவரோட சென்டர்லயும் ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த ஃப்ளவரோட மேலே இந்த டிரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த பிங்க் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இனி இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனை நான் வந்து அதில் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடிலுக்கு பின்னாடி ஒரு தடவை கம்மை தொட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டோன்ஸை எடுக்கும்போது ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய ஃப்ளவரோட மேலேயும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்க இடத்துல எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லீஃப் டிசைன் ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி ஒரு 4 கட் பீட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த லீஃபோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நீடில் நான் வந்து 3 கட் பீடை லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிட்ச் பண்ணி கீழே எடுக்கும்போது அது நமக்கு வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி அது கிடைக்கும்.
இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லீஃப்லேயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நான் அந்த லீஃப் டிசைன் ஃபுல்லாகவே அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு சைடில் வரக்கூடிய இந்த டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து நீடில் இந்த மாதிரி சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வரக்கூடிய அந்த டிசைனில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட எண்டில் நான் வந்து ஒரு 4 mm ஆன்டிக் பீடும் இந்த சின்ன பியர்ல் பீடும் வச்சு எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி வரக்கூடிய எல்லா டிசைன்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.